ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஊபரில் நிறைய பேர் வந்து ஓட்டுறதுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்குறாங்க. நம்ம ஆன்லைன் டாக்ஸியில் ஓட்டுறதுக்கு ஓலா, ஊபர் அந்த மாதிரி ரெட் டாக்ஸி அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறவங்க கூட வந்து ஓட்டுறதுக்கு விருப்பம் தெரிவித்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஊபரில் எப்படி ஏர்னிங்ஸ் வருது, நல்லா ஏர்னிங்ஸ் வருதா, கம்மியாக வருதா, இல்லை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது பற்றி தான் நான் எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். சொன்னாலும் திருப்பி திருப்பி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன வீடியோ தான் இதில் பண்ணியிருக்கேன். அதாவது ஊபரோட ஏர்னிங்ஸ், நம்ம ஏர்னிங்ஸ் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. அதாவது இந்த போன லாஸ்ட் வீக்கோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைக்குதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓட்டலாமா வேணாமா, இது எப்படி லாபகரமாக இருக்கா இல்லையான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் வீக்குக்கு உண்டான, அதாவது ஜூலை 24 இருந்து 30 வரைக்கும் உண்டான ஏர்னிங்ஸ் தான் காட்ட போறேன். அதாவது நான் 24ஆம் தேதி மண்டே நான் லீவு. அன்னைக்கு எல்லா மண்டேயுமே மோஸ்ட்லி நான் லீவ் போட்டுருவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்றதுனால மண்டே லீவ் போட்டுருவேன். மண்டே லீவ் கழிச்சுட்டு மீதி செவ்வாயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் உண்டான 6 நாளுக்கு உண்டான ஏர்னிங்ஸ் தான் காட்ட போறேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வருதுன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக எனக்கு பார்த்தீங்கன்னா 15,620 கிட்ட ஓடிடுச்சு. அதாவது 6 நாளில் ஓடி இருக்கு. அதாவது ஒர்க்கிங் டேல பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் வந்தது. அதாவது ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னு தெரியல, ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு. புக்கிங் எதுவும் வரல. 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்தா தான் ஒரு 1500 2000 அந்த மாதிரி ஓடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு நாளுக்கு 2000 கூட ஓடலை, 1800 அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கு. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே அந்த மாதிரி 3 நாளில் தான் ஒரு 9000 ருபீஸ் 10,000 ருபீஸ் கிட்ட ஓட்ட முடிஞ்சுது. அதுவும் 10 ஹவர்ஸுக்கு மேலே 12 மணி நேரம் கிட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நேரமாக இப்போ வெயிட்டிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கமிஷன் எடுக்கிற மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. டோட்டல் அமௌண்ட்டிலிருந்து பெரிய அளவுக்கு கமிஷனும் எடுக்கிறாங்க. ஏன்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு கிலோமீட்டர் ஓட்ட வேண்டி இருக்கு. 1000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு. மொத்தமாக 1000 கிலோமீட்டர் ஓட்டி தான் அந்த 15,600 எடுத்திருக்கு. அதாவது கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 15.6 பைசா தான் நம்மளுக்கு வருது. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 4 நம்ம ஆவரேஜாக கணக்கு வச்சுருக்கோம். ரூ. 4 ஆகாது, ரூ. 3.80 அந்த மாதிரி தான் ஆகும் ஃபியூல் எக்ஸ்பென்ஸு. அது நம்ம ரூ. 4ன்னு கணக்கு போட்டே தான் பண்ணியிருக்கோம். அப்படி ரூ. 4 கணக்கு போட்டால் 1000 கிலோமீட்டருக்கு ரூ. 4000 போயிடுது. அதில் 15,600ல் 4000 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது? 11,600 தான் வருது. 11,600 கிலோமீட்டருக்கு ரூ. 11.60 தான் உங்களுக்கு நிற்குது. அதில் தான் நீங்கள் வண்டியோட இஎம்ஐ கட்டிக்கணும், மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். அப்படி வண்டிக்கு என்னென்ன செலவோ உங்கள் செலவு, டிரைவர் சம்பளம் எல்லாமே அதில் தான். அந்த ரூ. 10 கிலோமீட்டருக்கு ரூ. 10 தான். அதில் தான் உங்களுக்கு வருது. இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். அதுக்காக நம்மளோட ஊபர் ஆப் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஊபர் ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அந்த 3 டாட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்ன்னு தெரியுது பாருங்கள். அங்கே கிளிக் பண்ணி வச்சுனாக்கா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனால் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணாக்கா நம்ம ஏர்னிங்ஸ் தெரியும். இதில் ஜீரோ காமிக்கணும்னா இது இந்த வாரத்துக்கு உண்டானது. அந்த லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் காமிக்கும். இது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டானது. மண்டே லீவு. 12.5 மணி நேரத்துக்கு 10 புக்கிங் 2,600 தான் ஓடி இருக்கு பாருங்கள். செவ்வாய்க்கிழமை அது அவ்வளோதான். புதன்கிழமை என்ன பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு 6 புக்கிங் தான் ஓடி இருக்குது. 2,075 தான் ஓடி இருக்குது. புதன்கிழமை இன்னும் கம்மியாக இருக்குது பாருங்கள். 1,850 தான் ஓடி இருக்குது. 8 மணி நேரம் ஓடி இருக்குது. 7 புக்கிங் தான் ஓடி இருக்குது. ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை 3000 ஓடி இருக்குது. ஆனால் 12 மணி நேரம் உட்காந்துருக்கு. 6 புக்கிங் தான். அப்போ யோசிங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கேப் விழுந்துச்சு இந்த ஒரு புக்கிங்ஸு இடையில. 6 புக்கிங்கும் தான் ஓட்டினேன். ஆனால் பெரிய புக்கிங்காக வந்தது. 3000 வந்தது. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10.5 மணி நேரம் ஓடி இருக்குது. 8 புக்கிங் தான் ஓடி இருக்குது. 2,700 ஓடி இருக்குது. 750. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா 11 மணி நேரம் கிட்ட ஓடி இருக்குது. 11 புக்கிங், அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு புக்கிங்னு, அதாவது 3,275 அன்றைக்கி தான் அதிகமாக ஓடி இருக்குது. ஆக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15,618, அதாவது 15,620 ஓடி இருக்குது. அது 15,775 டோட்டல் ஏர்னிங்ஸு. டிடிஎஸ் 156 பிடிச்சிருக்காங்க. மீதி 15,618 வந்திருக்கு. இதுதான் நம்ம போன வாரம் ஓட்டின ஏர்னிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா.
இது ஓட்டுறதுக்கு 60 மணி நேரம் ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாருங்க, 61 மணி நேரம் ஆயிடுச்சு. 48 ட்ரிப்பு தான் எடுத்திருக்கு. ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் படி தான் நம்ம 10 மணி நேரம் கணக்கில் ஓடி. நீங்க பார்த்ததுல உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ இல்லையான்னு எனக்கு தெரியல கரெக்டா. ஒரு வீக்லி இவ்வளோனாக்கா நம்ம வாரம் 15,000 ரூபாய்னாக்கா நம்ம மாதம் எப்படி 60,000 ரூபாய் தான் ஓட்ட முடியுது. 60,000 ரூபாய் ஓட்டினாக்கா நம்ம வண்டி இஎம்ஐயும் வண்டி மெயின்டெனன்ஸும் நம்ம சேலரியும் தான் எடுக்க முடியும். என்னோட எப்பவுமே நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது 75,000, அதாவது 70,000 குறைஞ்சது. 70,000 தான் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 70,000க்கு மேலே சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு அது லாபமா நிற்கும். ஆஸ் எ டிரைவர் எல்லாமே ஓனரா. டிரைவர்னா உங்களுக்கு சம்பளமா நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓனரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வேணும்னா 70,000 அல்ல 75,000க்கு மேலே ஓடணும். 1,00,000 ஓடினாக்கா உங்களுக்கு அவ்வளோ லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபடி மற்றபடி கீழே எவ்வளோ ஓட்டினாலும் 70,000க்கு 60,000க்கு கீழே எவ்வளோ ஓட்டினாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுலேருந்து தான் காசு எடுத்து செலவு பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நஷ்டம் தான் வரும். 70,000 ரூபாய்க்கு மேலே ஓட்ட முடிஞ்சால் மட்டும்தான் இந்த டாக்ஸி ஃபீல்டில் எல்லாம் லாபத்தை பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த போன மாதம் பார்த்தீங்கன்னா நான் 50,000 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். மொத்தமாக 50,000 தான் ஓட்டியிருக்கேன். மீதி நாள் லீவு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, லீவ் போட்டிருந்தேன். செல்ஃப் ஒர்க் இருந்தது, அதுக்கெல்லாம் போனேன். அதனால மொத்தமாக 50,000 தான் ஓட்டியிருக்கேன் இந்த மாதம். அதில் பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய் கிட்ட எனக்கு ஃபியூலு கேஸு செலவாகி போயிடுச்சு. மீதி எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்களேன். அந்த அமௌண்ட்லேருந்து என்னோட சேலரி எடுத்து வண்டி இஎம்ஐ போயிட்டோன்னா லாபம் எதுவுமே நிற்காது. அதுக்கு மேலே நம்ம 60,000க்கு மேலே சம்பாதிச்சு இருந்திருந்தாக்கா நம்மளுக்கு லாபம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்குது. அவ்வளோ ஓட்டணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். இதுவே நம்ம இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். அதுக்கே 15,000 தான் வருது. 12 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம ஆவரேஜாக 61 மணி நேரம் ஓட்டியிருக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா? 6 நாளைக்கு 61 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுவும் நம்ம ரெகுலராக வண்டி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம 10 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் கூட உட்காந்து ஓட்டுறதுல நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஓட்டமே இல்லாமல் வெயிலில் சும்மா ரோட்டில் உட்காந்து இருக்கும்போது ரொம்ப கடுப்பாயிடுவீங்க. உட்கார முடியாது. ஏசி போட்டு ரொம்ப நேரம் உட்காந்தா கேஸ் செலவாக போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் 15 மணி நேரம் 20 மணி நேரம் கூட நம்ம கண்டினியூ பண்ணி ஓட்டிடுவோம். அது நம்மளுக்கு தெரியாது. இது சும்மாவே உட்காந்து வெயிலில் உட்காந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அது நம்மளுக்கு புக்கிங் வருமானு யோசிச்சு ஊர் சுற்றிட்டு அப்படியே நவுத்திட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டே இருப்போம். இடையில எங்கேயாவது நிப்பாட்டி இருக்கும்போது போலீஸ்காரங்க தொல்லை பண்ணுவாங்க. கடையில் கரெக்டாக சாப்பிட முடியாது, பாத்ரூம் போக முடியாது. அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது நம்மளுக்கு வெக்ஸ் ஆகி நம்ம அடுத்த நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் தாண்டி உங்களால் ஓட்ட முடியும். இதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு ஓட்டுவேன். நான் ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஓட்டுவேன். இல்லை 12 மணி நேரத்துக்குள்ள 15 மணி நேரம் வரைக்கும் ஓட்டுவேன் அப்படின்னுலாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி வாங்கிட்டாங்க, நிறைய வண்டி வந்துச்சு. போன வருஷம் இருந்த சினாரியா வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. போன வருஷம் எல்லாம் வண்டிங்க கம்மியாக இருந்துச்சு, புக்கிங்ஸ் இருக்கும்போது நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வண்டிங்க நிறைய வந்துடுச்சு. நிறைய வண்டி வந்துடுச்சு, பைக் டாக்ஸி நிறைய ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது புக்கிங்ஸ் குறையுது, வண்டிங்க நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக வண்டி போகிறீங்கன்னாக்கா அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு தான் வரணும். அப்போது நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் புக்கிங்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறது தான் பெட்ரு. இதுதான் இந்த வாரத்தோட ஏர்னிங்ஸோட டீட்டெயில்ஸு. ஏர்னிங்ஸ் கூடவே நான் இது விஷயத்தையும் சொன்னது அவ்வளோதான். நீங்கள் சொந்தமாக முடிவு எடுக்கிறவங்க பார்த்து முடிவெடுங்க. தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டாமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி எடுக்கிறவங்க கடத்தை கம்மி பண்ணி, லோன் கம்மி பண்ணி, உங்களுக்கு செல்ஃப் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.